கைஸ் ஆல்ரெடி பார்த்த சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஜின்மேனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி மின்னையின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஹீரோயினும் கதவு திறக்க ரொம்பவே பயப்பட்டிருப்பாங்க. அதோட முடிஞ்சது இல்லையா? இப்போ மின்னயி தான் நிறையா வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கா. யாரையோ ஷூட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ட்ரோன்ஸ்லாம் பறந்து வருது. டைட்டில் போட்டு கதைய ஆரம்பிக்கிறாங்க. ஜின்மேனோட அம்மா இறந்துடுறாங்க. ஃபியூனரல் வச்சுருக்காங்க. அவங்க அண்ணா கத்திட்டு இருக்காங்க ஜின்மேன் கிட்ட, உனக்கு என்ன பைத்தியமா, அவங்களுக்கு ஆல்ரெடி 2 சர்ஜரி நடந்தது, அதனால தான் இறந்தாங்க, அட்டாப்சிலாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜின்மேனுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் குட்டி ஜியான்னு எதையோ போட்டு உடச்சிடுறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, இவ்வளோ கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்க ஒர்க்லாம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்மேனும் பாப்பாவும் போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆள் ஃபியூனரலுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள பற்றி ரொம்பவே கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்மேனோட அண்ணாவும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது, நான் ஜின்மேனோட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறேன். ஜியானுக்கு தூக்கமே வந்திருக்காது. அதனால் அவங்க அங்கிள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கப்புறம் கிராண்ட்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, டிவியில் டெத்துங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான், அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. அங்கே பாரு, அந்த சிங்கம் சாக போகுது, ஆனால் அதுக்கு அது தெரியும், ரொம்பவே குவைட்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா வீக்காக இருக்கவங்க மட்டும்தான் பாக் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ எப்போவுமே ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியானும் ஹைனாஸ் அந்த சிங்கத்தை கொல்றதை பார்த்துட்டு இருக்கா. ஜின்மேனுக்கும் அப்போது ஒரு கால் வருது. ரொம்பவே பதஷ்டப்படுறான். ஜியான்ட்ட வந்துட்டு, இங்கே பாரு, யார் வந்தாலுமே கதவை திறக்காதா, நான் இப்போது ஃபியூனரலுக்கு உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க தான் போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்குவான், அவன்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலாம், அதுக்கு அவன் ஆன்சர் பண்ணால் மட்டும் கதவு தர அப்படின்னு சொல்லும்போது ஜியானும் சொல்கிறா, சரி நான் யார் வந்தாலும் கதவை திறக்கல, நானே ஒரு ரிடில் சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஆன்சரும் சொல்லிகிட்ருக்கா. சரின்னு சொல்லி ஜின்மேனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. யாரோ வந்திருக்காங்க. குட்டி பாப்பாவும் அந்த ரிடில் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வெளியே எந்த ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த ரிடிலை சொன்னால் தான் நான் கதவை திறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் கதவை உடைச்சிட்டு தானாகவே யாரோ உள்ளே வராங்க. இதை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. நீங்கள் என்னோட அங்கிளோட ஃப்ரெண்டு இல்லை தானே அப்படின்னு சொல்லி வெளியேருந்து ஒருத்தன் டக்குன்னு இவனை இழுத்துட்டு போகிறான். பயங்கரமாக சண்டை நடக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பர்சன் அங்கே வந்துடுறாங்க. ரெடலுக்கான ஆன்சரையும் ஃபோனில் டைப் பண்ணி காமிக்கிறாங்க. பேச முடியாதோ என்னவோ, நான் அவனோட அங்கிளோட ஃப்ரெண்டு தான், லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லி எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க. அதுக்காட்டியும் வெளியே சவுண்டு வருது. சரி நீ போய் ரூமில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவையும் ரூமில் அமுச்சு விட்டுடுறாங்க. இன்னொரு ஆள் வரான். அந்த குட்டி பாப்பாவை கொல்றதுக்கு தான் வரான். காப்பாற்ற வந்தவங்க ரூமில் வச்சு கதவை சாத்தும் போது குட்டி பாப்பா அவங்க கை பார்க்குறா. ரொம்பவே வினோதமாக ஏதோ ஒன்று மாட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள கில்லரும் வந்துடுறா. இங்கே 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. குட்டி பாப்பாவுக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னு. லைட்டாக கதவை திறந்து பார்க்குறேன். காப்பாற்ற வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட கையவே வெட்டுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. 2 பேரும் குட்டி பாப்பா கொல்றதுக்காக ரூம்குள்ளே நுழைஞ்சிட்றாங்க. அதில் ஒருத்தன் குட்டி பாப்பாவோட பேரண்ட்ஸ் கிட்ட ஃபியூனரலுக்காக அட்டன் பண்ண வந்து நக்கெல்லாம் சிரிச்சிருப்பான் இல்லையா, அவன் தான் அங்கே அவங்கள கொண்டுட்டு குட்டி பாப்பாவை கொல்றதுக்காக வந்திருக்கான் போல். ஜன்னல் திறந்துருக்கதை நோட் பண்ணி அதுலேருந்து எட்டி பார்த்தா குட்டி பாப்பா ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. மேலேருந்து கீழே தொங்குறதுக்கு தைரியம்லாம் இருக்கா. இப்போ ஒத்துக்கிறேன், நீ ஜங்மானோட நைசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து விழுந்தா ஹர்ட் ஆகிடுவேன், கையை கொடு அப்படின்னு சொல்லும்போது குட்டி பாப்பாவும் கொடுக்க மாட்டேங்குது, கையை விட்டுருது. கீழே ஏதோ சாஃப்டாக பெட் மாதிரி இருக்கிறதுனால குட்டி பாப்பாவும் அதுலேருந்து எதுவும் அடிப்படாமல் தப்பிச்சிடுறா. அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே கில்லரும் துரத்திட்டு வரான். அதே நேரத்தில் ஒரு கார் வந்து குட்டி பாப்பாவை இடிச்சிடுது. இந்த கில்லராலையும் எதுவும் பண்ண முடியல. பாப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே 2 போலீஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபியூனரல் ஹால்லேருந்து பேரண்ட்ஸ் வரலங்கிறதுனால அவங்கள தேடி போயிட்டுருப்பா போல், அதனால ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசில் நிறையா ஃபேஸ் பண்ணதுனால ரொம்பவே ஷாக்கில் தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி ஆகிடுது. அவள் இருக்க ஹாஸ்பிட்டல் ரூமில் ஒரு ஹைனா வர மாதிரி. ஆல்ரெடி அவள் பார்த்துருப்பா இல்லையா ஒருத்தவங்கள வெட்டி கொள்றத. அந்த கையை எடுத்துகிட்டு அந்த ஹைனாவும் இந்த குட்டி பாப்பா பக்கத்தில் வருது. பாப்பாவும் ரொம்பவே பயந்து போகிறா. பாப்பாவும் ரொம்பவே பயந்து எந்திரிச்சிட்றா. இதே நேரத்தில் அந்த கில்லரும் பாப்பாவை கொள்றதுக்காக வந்துடுறான்ல. பாப்பாவை காணும். அவள் கரெக்டாக சென்ஸ் பண்ணி அங்கேருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறா. இவனும் பார்த்துடுறான். பின்னாடி பாப்பாவை துரத்திட்டே போக ஆரம்பிச்சிடுறான். பாப்பா ஒரு மார்ச்சரி ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். இவனும் அங்கே வந்து ஒவ்வொரு அந்த பின்னவரையை சொல்லுவாங்க இல்லையா, அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்.
அந்த குட்டி பாப்பாவும் ரொம்பவே பயந்துருக்கா. பக்கத்தில் இருக்க டெட் பாடி பார்க்குறா. அது வேற யாரும் இல்லை, அவங்க அம்மாவோட டெட் பாடி தான். பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா. இதே நேரத்தில் கதவு கிட்டேருந்து சத்தம் வருதுன்னு திறந்து பார்த்தா அந்த கில்லரோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. நீ தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேற யாரும் உள்ளே வந்துடுறாங்க. பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது. இதை உள்ளே இருந்தே பாப்பா கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் சத்தம்லாம் அடங்கிருது. ஜின்மேன் தான் பாப்பா இருந்த ட்ரேவை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா டெட் பாடி பக்கத்தில் படுத்துருக்கதை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜின்மானும் பாப்பாவும் தூக்கிக்கிறான். 1 மாதம் ஆயிடுது. குட்டி பாப்பாவும் ஜின்மானும் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாப்பாவும் தெரியாமல் தடிக்க விழுந்துடுறா. விழுந்துட்டு அவங்க அங்கிளை பார்க்குறா. அவங்க அங்கிளும், இங்கே பாரு, நீயே எந்திரிச்சிக்கோ, நான் ஒன்றும் உன்னோட பேரண்ட் கிடையாது, அதுக்கு அர்த்தம் என்னால் அவங்கள மாதிரி உனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க. இல்லை, அந்த குட்டி பாப்பாவும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான். அவள் அழுக கூட இல்லை. திரும்பவும் அவளே எந்திரிச்சு எல்லா லக்கேஜையும் எடுத்துகிட்டு போகிறா. ராத்திரி ஆயிடுது. குட்டி பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா. ஜின்மேனும் ஒரு விஷயத்த நினச்சி பார்த்துட்ருக்கான். அதாவது இவ சின்ன வயசுலேயே நிறையா ட்ராமா ஸ்ட்ரெஸ்லாம் ஃபேஸ் பண்ணதுனால இவளுக்கு அப்பீஷியா ஐம் நாட் ஷுர் அப்படின்னு ஏதோ ஒரு நோய் இருக்குது போல். அதுக்கு மெடிடேஷனும் கவுன்சிலிங்கும் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மானும் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. கதவு கிட்ட வெளியே வந்துட்டு பயங்கரமாக அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணை ஃபேஸ் பண்ணுறது ஒரு மென்டல் டிஸார்டர் தான். இதுக்கும் அவளோட படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இதனாலேயே குட்டி பொண்ணை பயங்கரமாக ஸ்கூலில் புள்ளி பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் ஜோங்கி இருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். குட்டி பாப்பாவும் எதையும் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறா. பட் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுவோம். குட்டி பாப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. சாலை தூக்கி போட்டு உடைக்கிறா அவன் மேலே. அவள் அடுத்த குழந்தைங்களோட பிளண்ட் ஆகி பழக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஜின்மான்ட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் குட்டி பாப்பாவை தான் காட்டுறாங்க. அதில் ரொம்ப பேஞ்சிட்டு இருக்கு. எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. அவள் தனியாக மலையில் நனைஞ்சிட்டே வந்துட்டுருக்கா. ஜின்மேனும் ஒரு வண்டியில் வந்துடுறாங்க. குட்டி பாப்பாவும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. ஜின்மேனும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. குட்டி பாப்பாவும் வண்டியில் ஏறுவான்னு சொல்லி ஜின்மேன் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. வராததுனால அவர் ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஜின்மேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குட்டி பாப்பாவும் அவளே உள்ளே போயிடுறா சாப்பிடாம. அடுத்த நாளும் ஜின்மேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரின்ட்டு குட்டி பாப்பா சாப்பிட உட்கார்றா. ஜின்மேன் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஜின்மேன் டிவி பார்க்கும்போது பாப்பா வரமாட்டா. பாப்பா டிவி பார்க்கும்போது ஜின்மேன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே இருக்காங்க. ஏதாவது அமௌண்ட் வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவா. அடுத்த நாள் காசு எடுத்து வச்சிருவா. தினைக்கும் தினசாக காரணத்தை எழுதி வச்சிட்ருக்கா. அவங்க அங்கிளும் காசு கொடுத்துட்டே இருக்காங்க. தினைக்கும் ஏதாவது ஒரு ரீசனில் காசு வாங்கிட்டே இருக்கவும் ஜின்மேனுக்கும் காண்டாகியது. எத்தனை ரீசன் சொல்லி தான் காசு கேட்பேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்ட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுடுறாங்க. ஜின்மேனும் இந்த ப்ராப்ளம் எனக்கு புரியுது, ஆனால் இதை அவள் தான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் கூட்டி பாப்பாவை பிடிச்சி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே தள்ளி மீதி இருக்க வாண்டுங்கெல்லாம் லாக் பண்ணி விட்டு வந்துடுறாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் குட்டி பாப்பா தான் எதுவுமே பேச மாட்டா இல்லையா, அதனால் அமைதியாகவே நைட் வரைக்கும் அங்கே இருந்துடுறா. ரொம்பவே இருட்டாயிருது. இருட்டுக்குள்ளே அந்த ஹைனா வர மாதிரி இருக்குது. இவளுக்கு சும்மாவே அதை பார்த்தா பயமாக இருக்கும். இப்போ பக்கத்தில் வரதை பார்த்துட்டு தனியாக இருக்கவும் ரொம்பவே பயந்து போயிடுறா. அந்த ஸ்டோரேஜில் இருக்க கேட் போட்டு தட்டிகிட்டே இருக்கா. ஜின்மேன் கதவை திறங்க அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் கதவை திறந்து விடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறா. நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இவ பேசுகிறத நினச்சி சந்தோஷப்படுறதா, பாப்பா அழுகிறத நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியாமல் என்னை மன்னிச்சிட்டு நான் லேட்டாக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக பாப்பாவுக்கும் ஜின்மேனுக்கும் பாண்டே இருந்திருக்காது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவும் ஜின்மேன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இப்போ கரண்ட் இன்சிடெண்ட்டில் மின்னைன்னு ஒரு பொண்ணு அவங்க அங்கிளை தேடி வந்திருக்கும். ரொம்பவே பயந்து போயிருப்பா ஹீரோயின். அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பேசுகிறத வச்சு பயங்கரமாக டவுட் வந்திருக்கும். உண்மையாலுமே உங்களுக்கு என்னோட அங்கிள் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களோட அங்கிள்கிட்டே பேசிவிட்டு அப்புறமே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மின்னையும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜோங்கும் ஹீரோயினை கூப்பிட்ருப்பான். ஹீரோயினும் வந்திருப்பாங்க. இந்த வெப்சைட் ஆத்தரைஸ்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஒவ்வொரு கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸ் வச்சு தான் எங்கள் வெப்பன்ஸை பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னென்ன கோட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. 4 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ரெட் கோட். அந்த கோடில் ஃபுல்லாக வெப்பன்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும் கொலை பண்ணுறதுக்காக. செகண்டு கோட் பர்பிள். அதில் ஸ்பைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், லைக் கேமரா, ஒட்டு கேட்குற டிவைசஸ் அந்த மாதிரி. தேர்டு கோட் எல்லோ. அதில் வாஷிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும், லைக் எப்படி டெட் பாடியை டிஸ்போசல் பண்ணுறது அந்த மாதிரி. இது எல்லாத்த விடவுமே க்ரீன் கோட்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அது யாரையும் கொல்றதுக்காக கிடையாது, அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்ரேட்டரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
க்ரீன் ஜோனில் இருக்க பீப்புளை யாருமே கொல்லக்கூடாது, இவங்களோட ஆத்தரைஸ்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் கொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பயங்கரமான ரிஸ்கில் இருக்கும் அப்படின்னு வார்னிங்லாம் எழுதியிருக்கு. யார் இந்த க்ரீன் ஜோனில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆப்ரேட்டர் வேறு யாரும் இல்லை, ஜென்மேன் தான் க்ரீன் ஜோனில் ஹீரோயினும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கோட்ஸ் கேட்டுமே ரொம்பவே ஷாக் ஆகியிருப்பாங்க. 4வது ஒன்று கேட்டதும் இவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ரொம்ப பெரிய சவுண்ட் கேட்குது. என்னன்னு வந்து பார்த்தா ஒரு செவரே உடஞ்சிருக்கு. 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஒரு ட்ரோன் அங்கே வருது, வந்து பயங்கரமாக ஷூட் பண்ணுது. 2 பேரும் கீழே குனிஞ்சுக்கிறாங்க, ரொம்பவே பயப்படுறாங்க. நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜோங்கும் கால் பண்ணிகிட்டு இருக்கான். சிக்னல் கிடைக்கல. அந்த கிளாஸ் புல்லட் ப்ரூஃப் கிளாஸா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கேட்டுட்டு இருக்கா. பேக் சைடாக போயிடலான்னு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. பேக் சைடு ஓப்பன் பண்ணால் இன்னொரு ட்ரோன் இருக்குது, அதுவும் ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. புல்லட் ப்ரூஃப் டோரா இது அப்படின்னு சொல்லி அங்கே ஷாக் ஆகிட்டு இங்கே வந்தால் இந்த ட்ரோன் இன்னும் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த ட்ரோன் ஷூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுது. அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு கேஜெட்டை கண்ணாடியில் ஷூட் பண்ணுது. அந்த கேஜெட் ஒரு பாம்பு போல் கண்ணாடியும் வெடிச்சு சின்ன சின்னதாக உடஞ்சி போயிடுது. என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்ருக்கு. ஹீரோயினும் ஓடிடுறாங்க. ஜோங் கீழே விழுந்துடுறான். சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜோங்கும் வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சிக்கிறான். ட்ரோனும் ஜோங் இருக்க இடத்துக்கு தான் வருது. ஒரு கபோர்ட்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பான். ட்ரோனும் ஷூட் பண்ணுது. அந்த கபோர்டும் புல்லட் ப்ரூஃப் போல் வழக்கம் போல் ஒரு பாம் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணி வெடிக்க வச்சிருது. இப்போ ஜோங்க குறி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு ஒண்டிகோல் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரோனை குறி பார்த்து அடிக்கிறாங்க. அந்த ட்ரோனு கீழே விழுந்துருது. இதான் சாக்குன்னு பக்கத்தில் இருக்க பொருளை தூக்கி ட்ரோன் மேலேயே டப்புன்னு போடுறாங்க. அதுவும் உடஞ்சி போயிடுது. அப்படியே டைட்டில் போட்டு முடிச்சு இன்னொரு சீன் காமிக்கிறாங்க. நிறையா பேர் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு போல், அவனை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வர மொட்டையா அவனோட கையை கிழிக்கிறான். ஆனால் அங்கேருந்து ரத்தம் வராமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொட்டையாக இருக்கான்ல, இவனோட பேரு கிம். இவங்கெல்லாம் யாருன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் மிலிட்ரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சு அந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அந்த இடத்துக்கு அந்த ஷூட்டரும் வந்துடுறான். ஹீரோயினை கொண்டுட்டா போதும் நமக்கு போனஸ் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளை கொள்றதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நினைக்கிறாங்க. நிறையா பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கொள்றதுக்காக ஒரு வேனில் எல்லாரும் கிளம்பி வெப்பன்ஸ்லாம் லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆன்கோயிங் சீரீஸ் தான். ஆல்ரெடி 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளில் இன்னும் 2 எபிசோட் வந்துடும். அடுத்த வாரம் ஃபுல் எபிசோடையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி அடுத்த பாட்டை 2 எபிசோடாக சேர்த்து போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த எபிசோட்ஸும் உண்மையுமே சூப்பராக இருக்கும். ஸோ எனிவேஸ், அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொஞ்சம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.